சரி, ஒரு ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் புடிச்சுப்பேன். நான் புடிச்சு உழுக்குன்னு உழுக்குவேன். அப்ப கூட எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, முருகனை கும்பிடுங்க. அப்ப நான் சொன்னேன், அவர் ரொம்ப சின்ன பையங்க. இந்த பாருங்க, நம்ம கூட காட்டணும்ல, ஒரு மாம்பழம் கிடைக்கலங்கிறதுக்காக கோச்சின் போய் எங்கேயோ போய் நின்னுட்டாரு. அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா அவருக்கு எங்க புரிய போகுது. ஆனா முருகர்லாம் வேணாங்க, நான் பெருமாளையே புடிச்சுக்கிறேன்னு பெருமாளுன்னு சொன்னேன். அப்போ நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீரியல்ல நாளன்னைக்கு அவங்க நிறுத்த போறாங்கன்றது எங்க கிட்ட சொல்லவே இல்லை. நாங்கெல்லாம் போயிட்டோம்னா ஒரு 10 நாள், டிசம்பர்ல ஒரு 10 days டேட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. உடனே நம்ம கால்குலேஷன் போட்டுப்போம்ல, ஒரு சம்பளம் இவ்வளவு வரப்போகுது டிசம்பர்லன்னு. ஆனா நாங்க நவம்பர் 24th போகும்போது, இன்னைக்குதான்மா கிளைமேக்ஸ். எனக்கு அழுக தாங்க முடியல. ஏன்னா நான் டிசம்பர்ல வந்து ஒரு 10 நாள் வேலை செய்ய போறேன் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருப்போம்ல, நமக்கு சம்பளம் வரப்போகுதுன்னு எல்லாம். இவங்க திடீர்னு ஊத்தி மூடிட்டாங்க. நான் போய் உட்கார்ந்து அழறேன். ஐயோ, என்ன காயத்ரி, இந்த மாதிரி சீரியல் முடிக்கிறாங்களாமே, இன்னைக்குதான் கிளைமேக்ஸ் ஆமன்னு சொல்லி அழும்போது, அப்ப அங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு அக்காலாம் இருப்பாங்கல்ல, அம்மா கவலைப்படாதீங்க, இங்க பக்கத்துல சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்கு, அங்க நீங்க வேண்டிக்கங்கம்மா, வேலை எல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போற, சரியான மழை, அது பாதையே தெரியாத அளவுக்கு இருக்கு. போய் இறங்கின, மழைங்கிறனால கூட்டம் இல்ல கோவில். போன உள்ள போய் நின்னம்மா, அலங்காரத்துல இருந்த முருகரை பார்த்தோன்னு வேல்முருகன் சொன்ன மாதிரி அழற. அது இந்த நிமிஷம் வரல என்னால அந்த அழுகையை நிறுத்த முடியல. அந்த முருகரை பார்த்து, மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுப்பா, நான் வந்து நீ சின்ன பையன்னு சொல்லி உன்னை வந்து தப்பா திட்டேன், என்ன மன்னிச்சிடு. வேற எதுவுமே கேட்கல. மழை எக்கச்சக்கமா பெய்ய ஆரம்பிச்சு. முருகா, உன்னை பாக்கணும்னு புடிவாதம் புடிச்சு வந்துட்டேன், என்ன நீங்க தான் சேஃபா எடுத்துன்னு போய் வீட்டுல விடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டம்மா. இது வந்து டிசம்பர் 9th அன்னைக்கு நடக்குது. டிசம்பர் 11th அன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து ஒரு டைரக்டர் பேசுறாரு, ஏஆர் முருகதாஸோட கோ-டைரக்டர். அம்மா, ஒரு படம் நீங்க ஆக்ட் பண்ணணும். சரி, நான் வரேன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க எழுதி உங்களுக்கு டைப் பண்ணி வைக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு 11th மார்னிங் போன் பண்றாங்க. 11th நைட் லாஸ்ட் பிளைட்ல ஹைதராபாத் போயிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, இது சத்தியமான வாக்கு, அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன், 1.5 வருஷம் 2 படம் அங்க பண்ணேன். ஹைதராபாத்லயே தான் இருப்பேன். 2 படம் பண்ணேன். அங்க இருந்து இங்க வரேன், தக் லைஃப்ல நடிக்கிறேன். இப்படி பல படங்கள் வந்துகிட்டே இருக்கு. சீரியல் கேட்டா எனக்கு டேட் இல்லங்கிற. எப்படிமா, அவன் இல்லாம வேற யார் செய்வாங்க இந்த வேலையை? எந்த மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா, நீதான் எனக்கு எல்லாரும் சரணடைஞ்சிட்டா, நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அந்த முருகன் செய்வான். அதனாலதான் இந்த பாப்பா பாடும் போது என்னால தாங்க முடியல.